வணக்கம் மக்களே, இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா வீட்டை விட்டு போனதுனால விஜய் ரொம்ப கஷ்டமாயிடுறாரு. கஷ்டமானதும் இல்லாத போய் தெருவா தெருவா அலைஞ்சு திரிஞ்சு வெண்பாவை தேடுறாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா. அவங்க வெண்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் கூட போய் பார்த்துட்டாரு. எல்லார் வீட்டுக்கு போய் பார்த்தும் வெண்பா கிடைக்கவே இல்லை. இங்கே வெண்பா கிடைக்கவே இல்லைன்னு விஜய் ஒரு பக்கம் வந்து சோகத்தில் இருந்தால், இங்கே வீட்டில் போதும் பொண்ணு ரஞ்சிதாவும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. கிடைச்சா என்ன, கிடைக்கல என்னன்ற மாதிரி. உடனே விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்தோடனே விஜய் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்கிறாங்க, மாமா நாங்கள்லாம் தேடி பார்த்தோம் மாமா, பார்க்கு இந்த சைடு தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு வந்து ரஞ்சிதா வந்து சொல்கிற. விஜய் வந்து நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கல, என்னால் வெண்பா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. உடனே போதும் பொழுது அந்த மல்லிக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியதானே, அங்கே வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, மல்லிக்கு வந்திருந்தா நேரம் மல்லி ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லியிருப்பா, இல்லைனா வந்து இங்கே விட்டுருப்பா, நான் வெண்பா இல்லாத இருக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், என்னை தவிக்கவும் விட மாட்டா மல்லி அப்படின்னு சொல்கிறான். இந்த போதும் பொண்ணுங்க அப்படியே வயிறு கப்பன்னு எரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவள் அவ்வளோ கோபமாக வெண்பாடு நடந்தாலும் மல்லிக்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணத்தை மட்டும் இவங்கிட்ட எடுக்கவே முடியலையே. மல்லி மேலே ரொம்ப நல்ல எண்ணம் வச்சுருக்கான் விஜய். என்ன பண்ணாலும் இந்த மல்லியை வந்து கெட்ட பேர் வாங்க வைக்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி போதும் பொண்ணு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுனே தெரில சித்தியா அப்படின்னு வந்து விஜய் புலமும். போதும் பொண்ணு இருந்துன்னு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து போதும் பொண்ணு சொல்கிறா. அப்போ தான் கரெக்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து நிற்குது. அது யார் காருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸோட கார் தான் வந்து நிற்குது. அந்த கார்லேருந்து போலீஸ் வந்து இறங்கி வராங்க. இப்போ தான் நாம் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அதுக்குள்ளே போலீஸே நம்மளே தேடி வருது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது அரவிந்த் தான் வெண்பாவை போய் அங்கே விட்டுட்டு வந்தான்ல, வெண்பாவை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு நாம் நினைக்கிறேன். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவை தான் கூப்பிட்டு வராங்க. ஆனால் வெண்பா கூடயே ஒரு வில்லியும் சேர்த்து கூப்பிட்டு வராங்க. அவ யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஷா தான் வரா. 6 மாதம் ஜெயிலில் இருக்க வேண்டியவ அதுக்குள்ளே எப்படி வந்தான்னு தெரில, அதுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறேன். எல்லா வில்லியும் ஒன்று சேர்ந்து மல்லியை எப்படியாவது ஆப்படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணுவாங்க போல். சரின்னு சொல்லிட்டு என்னதான் அதெல்லாம் நடந்தாலும் இந்த வில்லி வந்தாலும் வெண்பா வந்து விஜயோட சேர்ந்துட்டா. வெண்பா இருந்து நான் இவங்க கூட வரமாட்டேன்னு சொன்னால், ஆனால் போலீஸ்காரங்க தான் சேர்த்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இவங்க தான் இவங்கள கூப்பிட்டு வந்தாங்க, இவங்க தான் வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து இவங்கள வந்து ஒரு பாராட்டி சொல்கிறாங்க. ஆனால் அவள் வந்து எவ்வளோ கேடு கேட்டவன் நம்மளுக்கு தானே தெரியும். எப்படா வந்தா அப்படின்னு ஒரு பக்கம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. விஜய் வந்து அவளை வீட்டில் சேர்த்துவாங்களா மாட்டாங்களா, இல்லை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா, சரி நன்றி சொல்வாரான்னு பார்த்தா நன்றியெல்லாம் அவர் சொல்லலை. வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு என் பொண்ணே வந்துட்டுருக்கோம், நீ எல்லாம் எதுக்கு வந்த, நீ எல்லாம் எதுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி வந்து கோவமாக எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உடனே வீடியோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.